நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சர்க்கியூட்டர் ஏபிஎஃப்சி பேனலோட சர்க்கியூட்டர் இதை எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். இது 12 ஸ்டேஜ் இன்னும் இருக்குல்ல, 12 ஸ்டேஜ் ஸ்மார்ட்டு ஓல்டு மாடல். இதில் 14D உண்டு, இது 12D. 14Dயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது மேலே பார்த்துக்கலாம், சிம்பிள் தான். இதில் RYB கொடுத்துருக்கு, கூடவே நியூட்ரலும் கொடுத்துருக்குறோம். இந்த பி பேஸை எடுத்து அடுத்தது காமன் வச்சுருக்கோம். அதாவது 6 ஸ்லாட் இருக்குல்ல, ஃபஸ்ட் உள்ளது காமனில் கொடுக்குறது வந்து இந்த 6 ஸ்லாட்டும் ஆன் ஆகும்போது அந்த சப்ளை அங்கே கிடைக்கும். அதை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பிரேக்கரில் கொடுத்துருவோம். இது இடையில இருக்கிறது வந்து அலாரம் டெர்மினல். இந்த டிராயிங்கில் பாருங்கள், P1 P2வில் போடணும். இந்த சர்க்கியூட்டர் வந்து கொஞ்சம் ரிலையபிளான மாடல். நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த மாடலில் வந்து 2 பேஸ் தான் அதுக்கு இன்புட்டு கொடுப்போம். நம்ம எதில் சிடி காயில் போடுறோமோ, இப்போ 3ஆவது பேஸில் சிடி காயில் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் 2 பேஸ் தான் அந்த 14D மாடலில் கொடுக்கணும். இதில் அப்படி இல்லை, 3 பேஸுமே நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் RS485 சிக்னல் இருக்குது. அதுபோக இதே இதுதான் கீழே ஒரு காமன் பாயிண்ட்டு. அங்கே எடுத்து கொடுத்த அதே பேஸை தான் மேலே எடுத்து கொடுத்துருக்கோம்ல, ஒரு பேஸு காமனுக்கு, அதே மாதிரி இதுக்கும் காமன் கொடுத்துடணும். இந்த காமனில் கொடுக்குறது இந்த 6 ஸ்டேஜையும் ஆன் ஆகும்போது 6, அதாவது 12 கெப்பாசிட்டி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 612 ஸ்டேஜ். இந்த S1 S2ங்கிறது வந்து நம்ம சிடி காயில் நான் கொடுத்துருக்கீங்களா, அது ரெண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டும் சிடி காயில் உள்ளது இந்த மாடலுக்கு. வேறு பெரிய ஒயரிங் கிடையாது. நம்ம இதில் கொடுக்க பேச அங்கே கான்டாக்டில் போட்டு விட்டுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், இது ப்ரோக்ராம் ஆயிரும். இப்போ இந்த நீங்கள் நார்மலாக ரன்னிங்கில் இருக்குன்னா இதை லாங் ப்ராசஸ் சோப்பாக பிடிச்சின்னா அந்த ப்ளக் அண்ட் ப்ளே வரும். அவர் வந்து மேலே இங்கெல்லாம் எடுத்து வரும். இது இன்புட் வந்து 1000 வச்சுருக்கிறது. நம்ம வந்து இது ஆக்சுவலாக 200 kVAr கெப்பாசிட்டி பேனல். நம்ம அதில் வந்து இது ப்ரைமரி சிடி காயில். இதை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த சென்டர் ப்ளஸ் அவங்கனோட பிளிங்க் ஆகும். கூட்டி குறைச்சிக்கலாம், எவ்வளோ ஆனாலும் கூட்டி குறைச்சிக்கலாம். குடிச்சிட்டு என்ட்ரு பண்ண போகிறோம். நம்ம 100 power 5 இதான் வச்சு, நம்ம 1000 power 5 போட்டிருக்கோம், அதனால் 1000 வச்சுட்டோம். அடுத்தது வந்து இது வந்து பவர் ஃபேக்டர். சிலவங்க 0.99 வைப்பாங்க. நம்ம யூனிட்டி கேட்டிருக்கோம் 1, அதனால் லேகிங்கும் இல்லை லீடிங்கும் இல்லை, 1 யூனிட்டி கேட்டிருக்கோம். யூனிட்டி பவர் ஃபேக்டர் 1 பவர். என்ன பவர் ஃபேக்டர் வேணும்? இண்டக்டனில் 1, ஓகேவா? இண்டக்டன்ஸும் கிடையாது, லேகிங்கும் கிடையாது, இதுவும் கிடையாது. இண்டக்டன்ஸில் 1 வச்சுருக்கிறோம். லேகிங்கும் இல்லை லீடிங்கும் இல்லை, 1. ஓகே, தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து பேஸ் 3. நம்ம அந்த சிடி காயில் எதில் போட்டிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பேஸ் 3ங்கிறது. இதுவும் பார்த்துட்டு இதே நம்ம மாற்றிக்கலாம். சென்டரை பிடிச்சி அமுக்கிட்டு இப்போ பேஸ் 3ல் 0.93 இருக்குது. இது நீங்கள் இதை அமுக்கின உடனே என்ன செய்யணும்னா, நம்ம அங்கே இபி ரீடிங்கில் என்ன பவர் ஃபேக்டர், ரியல் பவர் ஃபேக்டர், அதாவது மந்த்லி பவர் ஃபேக்டர் இல்லை, ரியல் பவர், இந்த ப்ரெசன்ட் டைம் என்ன பவர் ஃபேக்டருங்கிறத பார்த்துருக்கணும். அங்கே 0.93 காணிச்சு, இந்த பேஸ் 3 0.93 காணிச்சா இது தான். இதில் வந்து பேஸ் 2க்கு ஒன்று காணிக்கும். இப்போ பேஸ் 4ல் 0.84 காணிக்குது. நம்ம அப்போ இங்கே 0.14 காட்டுறது பார்த்தீங்களா? பேஸ் 3 தான் கரெக்டாக காட்டுது. எங்கள் 0.93 இதுதான் இபி மீட்டரில் காணுது. அப்போ இதுதான் கரெக்டான பவர் ஃபேக்டர். இதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் எந்த இதில் போட்டாலும் இங்கே கரெக்டாக பவர் ஃபேக்டர் காட்டும். பேஸு 1 2 3 4 5 6 செக்டராக காட்டும். உங்களுக்கு எந்த செக்டரை வச்சாலும் அதை செட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுதான் கரெக்டான பவர் ஃபேக்டர். அதாவது இங்கே இந்த பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3ல எதில் காட்டக்கூடிய பவர் ஃபேக்டரு அங்கே ப்ரெசன்ட் டைம் பவர் ஃபேக்டர் நம்ம இபி மீட்டரில் கரெக்டாக இருக்கோ அதே பவர் ஃபேக்டர் இங்கே காணிக்கினா அந்த பேஸை இதில் செலக்ட் பண்ணிடணும். நீங்கள் எங்கே சிடி காயில் போட்டாலும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, என்டர். அடுத்தது வந்து C/K வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது 0.03. இது என்ன சொல்கிறேன்னா, இதில் 1000 power 5 சிடி காயில் போட்டிருக்கிறோம். அப்போ 1000 power 5 சிடி காயில் டிவைட் பண்ணால் 200. சி வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டியோட கரண்ட்டு சொல்லுவோம். நமக்கு 5 kVAr கெப்பாசிட்டி போட்டிருக்கிறோம். அதில் 6.5 ஆம்பியர். 6.5 டிவைட் பை 200 போட்டால் 0.03 வரும். இதுதான் C/K வேல்யூ. இதை என்ட்ரு பண்ணிடுங்க. சிலவங்க பெரிய இப்போ 10 kVAr போட்டாங்கன்னா அதுக்குள்ள ஆம்பியர் டிவைடு பை இந்த சிடி காயிலோட ரேஷியோ 1000 power 5னா 200 வச்சு டிவைட் பண்ணால் அதுதான் C/K வேல்யூ. வேறு இதில் வேறு பெரியது ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் 5 kVAr எடுத்துருக்கோம், 10 kVAr. இதுதான் ஸ்டேஜ். இதை நீங்கள் மாற்றினா கூட சென்டரில் மாற்றிட்டு இதை மாற்றினா இப்போ எப்படி இருக்குது, 5 அடுத்தது 10 அடுத்தது 20 இது மாடல். ஆனால் நம்ம வந்து வச்சுருக்கோம் எப்படின்னா, மொதல் 2 kVAரும் 5 வச்சுருக்கோம், 2வது kVAr 2ம் 10 வச்சுருக்கனால 1:1 அடுத்தது 2:2, அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது 5 அடுத்தது 5 தான், அடுத்தது 10 அடுத்தது 10 அப்படி வச்சுருக்கோம். இல்லை சிலவங்க வந்து 1 5 வச்சுட்டு அடுத்தது 10 வச்சாங்கன்னா 1:2 வைக்கணும். இதில் நிறைய மாடல் இருக்குது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது
எத்தனை ஸ்டேஜ் வேணும். சிலவங்க வந்து 6 ஸ்லாட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம 12 ஸ்லாட்டும் யூஸ் பண்ணுறோம். அதனால் 12 ஸ்லாட் வச்சுட்டோம். இது வந்து என்னென்னா டிலே. ஒரு கெப்பாசிட்டர் ஒருக்கு ஆன் ஆகிட்டு அடுத்த கெப்பாசிட்டர் ஆன் ஆகக்குள்ள டிலே தான் இந்த டிலே. ஓகேவா? இது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். 5 செகண்ட் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நம்ம 10 செகண்ட் வச்சுருக்குறோம் காமனாக. இதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் நார்மல் தான். இதை விட்டுருங்க. இவ்வளோ தான். இந்த இது வந்து நமக்கு இப்போ எவ்வளோ % ஆம்பியர், 20 ஆம்பியர் அங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம சிடிகேல் போட்டிருக்கோம். அதில் 0.95 நார்மல் ஃபேக்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இதில் வர ரீடிங் தான். இது எவ்வளோ மில்லி ஆம்பியர் இதில் லோட் ஆகுது, டெம்பரேச்சரு எல்லாமே வந்துடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த அவ்வளோதான் ப்ரோக்ராமு. இப்படி வந்தவுடனே ப்ளக் அண்ட் ப்ளேயில் இதை கண்டினியூவாக லாங் ப்ரெஸ் பிடிக்கணும். இந்த சோப்பு பட்டனை லாங் ப்ரெஸ் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்டாப்புன்னு வரும். இப்போ வந்து ஸ்டாப் ஆகலை. ரியல் பவர் ஃபேக்டர் 0.94. கேவிஆர் வந்து நமக்கு இவ்வளோ ஆன் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. இதை இன்னொரு லாங் ப்ரெஸ் பிடிச்சா தான் இதை நான் ரன் ஆகும். இப்போ ரன் மோடு வந்துட்டு கீழே பாருங்கள். ரன் மோடு வந்துட்டுல. இனி இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நமக்கு இங்கே இதில் வந்து வெயிட் பண்ணலாம். 0.9594 இருக்குது. கண்டிப்பாக ஒரு கெப்பாசிட்டி ஆன் ஆகணும். ஆன் ஆனோன்னா இது டெவலப் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் இது வந்து சிம்பிள் தான். இண்டஸ்ட்ரியல் ஏபிஎஃப்சி யூஸ் பண்ணுறவங்க இது இந்த மாடலை யூஸ் பண்ணுங்க. நல்லா தான் இருக்குது. அந்த 10 செகண்ட் டிலேக்கு அப்புறம் தான் அது ஆன் ஆகும் கெப்பாசிட்டி. இப்போ வந்து இப்போ வோல்டேஜ் கரண்ட்டு எல்லாமே அதில் காட்டுது. அங்கே எடுக்கக்கூடிய கரண்ட்டு எல்லாமே இதில் வருது. சரி, அந்த 10 செகண்ட் ஆனோன்னா ஒரு இது ஆன் ஆகிருக்கு கெப்பாசிட்டி. இங்கேயும் அதே மாதிரி இதில் ஒன்றா ஆன் ஆகிருக்கு. ஒன்றா ஆனோன்னா 0.93லேருந்து அது எப்படி இருக்குது 0.96க்கு டெவலப் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது 2 C4 கெப்பாசிட்டி ஆன் ஆகிருக்கு. 0.97 ஆன் ஆகிருக்கு. இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கெப்பாசிட்டி வரல. இன்னும் அடுத்த கெப்பாசிட்டி ஆன் ஆகிட்டு C3. இப்போ கெப்பாசிட்டி 0.99 வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு. இவ்வளோதான் இதில் உள்ள ப்ரோக்ராமு. இதை பாருங்கள். 3 கெப்பாசிட்டி ஆன் ஆகிருக்கு. இன்னும் 4வது கெப்பாசிட்டி ஆன் ஆகிட்டு 0.99 கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. இவ்வளோதான் இது. இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சர்க்கியூட்டர் மேக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு. சரி, இல்லை எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. வாழ்க வளமுடன்.